புதிய பாரதம் தொலைக்காட்சி போட்டியில் ஆசிரியர் திரு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளாக நம்ம பள்ளியின் சார்பாக நடத்துகிறோம். அதை தலைமையேற்றபடி தலைமையேற்ற கூட கேட்டுக்கொள்கிறோம். Ada
ஆசிரியரை பற்றி ஆசிரியர் பணி பாராட்டுள்ளாருக்கு தலைமையேற்றிருக்கோம். நம் அன்பிற்கு பண்பிற்குரிய பணி தலைமையாற்றுள்ளவர்களுக்கும் பணி நிறைவு பெறும் பட்டதாரி ஆசிரியர் வரலாறு சிவராஜ் ஐயா அவர்களுக்கும் பள்ளியில் பணிக்கு இருப்பால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலர் பெருமக்களுக்கும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சிவராஜ் ஐயா தண்ணீர் கொண்ட பாளையத்தில் முதல்ல பணியை சேர்ந்தார். நான் அதே பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து திருப்பூர் பாய்ஸுக்கு மாநிலம் வந்தேன். அப்போவே நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குவோம், பேசுவோம். அப்போ நான் இங்கே வந்த பின்னாடி அவரோட ரொம்ப நெருங்கி பழகிருக்கிறேன். அவர் அப்போ 9th இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கிட்டார். அப்புறம் அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேர் 80 பேர் இருப்பாங்க. அவரை பற்றி ஒரு அமைதியாக ஒரு கிளாஸை கொண்டு போவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன அவர் இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் பசங்க கடுமையான சொல்லாமல் ஒரு அன்பான முறையிலே ட்ரீட் பண்ணார். வெளியே போனாருன்னா கூட பசங்களை ஐயா வணக்கம், பிள்ளைங்களோட ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நான் கண்ணால் பார்த்துக்கிறேன். நாமளும் அது மாதிரி குணத்துக்கு மாறிடலான்னு பார்த்தா நமக்கு செட் ஆகும். அந்த குணம் அவருக்கு தான் அந்த குணம் செட் ஆகும். நமக்கு அந்த மாதிரிலாம் ஆகலை. அவ்வளோ ஒரு மாணவர்கள் பேர ஆசிரியர்கள் பேர ஆசிரியர்கள் கூட ஐயா அப்படின்னா சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பார்க்கும்போது ஐயா வணக்கம், என்ன சொல்லுங்கய்யா, ஒரு பணிப்பு, ஒரு அன்பு, இதெல்லாம் அவருக்கு ஒழுங்கான குணம். அதை கடைசி வரைக்குமே இது பண்ணிட்டு இருந்தார். அடுத்தது பள்ளியில் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் அவர் தான் இன்வால்மெண்ட் இருக்கும். ஒரு கட்டுரை போட்டினாலும் அவர் ட்விட்டர் பண்ணியிருக்கார், பேச்சு போட்டினாலும் ட்விட்டர் பண்ணியிருக்கார், ஓவிய போட்டிக்கு இப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு. இந்த கலை நிகழ்ச்சி வந்த போதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு நடத்தினாரு, பசங்களை கூட்டிகிட்டு போகிறது, பரிசு வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி பள்ளிக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் சேர்ந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு என்னன்னா ஒரு சில சமயம் கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு அவர் சண்டை போட்டுருக்காரு. நானும் அப்புறம் இது பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அவருடைய ஏமாற்றங்கள், தோல்விகள் தான் தெரியுது. ஏன்னா அவர் எம்பில் வரும் படிச்சுட்டு அங்கே சாந்தமங்கலத்தில் அறிவொழி இயக்கத்தில் 10 ஆண்டுகள் குறைந்து சம்பளம். அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவரோட பழக்கம், பெரிய பெரிய அலுவலர்களெல்லாம் பழக்கம். டக்குன்னு அந்த பணியை விடுவிச்சு வரும்போது வழியாகும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணகிரி டயட் அதில் லெக்சரராக போயிருக்கு. அங்கே 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு பிரின்சிபால் மாதிரியே இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு திடீர்னு. ஏன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலம் போனவர், எம்ப்ளாய்மெண்ட் மூலம் போனவங்களுக்கு கிடையாது, அவருக்கு அப்படி அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து டிஆர்பி எழுதி பார்க்க முடியாமல் வித்யாமதி ஸ்கூலில் டீச்சர் பிரின்சிபாலாக ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு 4 வருஷம் பிரின்சிபல். அங்கே டீச்சர் நிறைய உருவாக்கிட்டு இது மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருந்துட்டு அப்புறம் டிஆர்பி எழுதி பரிசு எழுதி அங்கே தண்ணி பக்கம் போனார். அங்கிருந்து இங்கே வந்தார். இங்கே வரும்போது அவர் நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டு இது மாதிரி அந்த நிறைய ஏமாற்றம் அதெல்லாம் செஞ்சுருக்காரு. அதனால தான் தனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை, நமக்கு ஒரு மதிப்பு இல்லாத ஒன்று இதை செய்கிறார். சரி, நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் இதை சொன்னாலும் நான் சரி பரவாயில்ல அப்படின்னு அனுசரிச்சு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வயசாக காரணம் தான் நிறையா ஏமாற்றங்கள். அவர் வாழ்க்கையில் கூட நிறைய ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருந்து நான் அவங்களுக்கு பழகிருக்கேன். அது இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு நானும் சரி முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நடக்கிறது தானே, அதெல்லாம் சமாளிச்சு அவங்க சொல்லியிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நடத்தினாரு, அந்த மாதிரி சம்பந்தம் நிறைய இழப்புகள்லாம் இருக்கும். அப்போ நான் அந்த ஸ்கூலில் சீட் நடத்திருக்கோம் ஆசிரியர்களுக்காக. அப்போ நான் சீட்டு காசு அவங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் அப்படியே இது பண்ணிடுவோம். அப்புறம் ஏரியாவுக்குலாம் நடத்திட்டுலாம் நாங்கள் போட வச்சு அப்புறம் அவங்க மாதம் 60,000 எழுதியாங்க. கொஞ்சம் காசு எனக்கு கொடுப்பேன், ஒரு மாதத்துக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி யாருடைய காசு ஒரு பைசாவும் ஏமாற்றணும் இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே கிடையாது. அப்படி கரெக்டாக கொடுத்துருவேன். அது மாதிரி ஒரு நல்ல குணம் இது முன்னோட என்னோட இவ்வளோ வருஷமாக நெருங்கி
கலந்தாரு. அவர் கோவப்பட்டாலும் நான் கூட்டமைச்சு போயிருந்தேன். ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு விசேஷத்துலாம் கூட இந்த கேமராலாம் கொண்டு வந்து எடுத்தார். காசுலாம் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் தான் கூட்டிகிட்டு வந்து செஞ்சீங்க, அது சும்மா பண்ணாது அப்படின்ட்டு. அதனால் அன்பானவரை யாருக்கும் வந்து சண்டைக்கு போன குணம் இல்லை. தீபாவளி இந்த மாதிரி வரும்போது மட்டும் அவர் நமக்கு புரியாது. அது வந்து அவருடைய இதுதான் அப்படின்றது நான் புரியல. அதனால் அவர் வந்து ஒரு எல்லா இதுவும் பேசுவார், இல்லை பேச்சு திறமை காயத்தில் பேசுவார். அப்புறம் அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்கும் அவர் தான் பைக்கை பிடிச்சி வைப்பார். அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லாம் குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்குலாம் பசங்க ஒரு 50 பேர் 100 பேர்த்த ஒரு வாரமாக நேரத்துக்கு காய்ச்சி தண்ணி அங்கே கொண்டு போய் கணக்கு வச்சு அங்கே எம்எல்ஏ எல்லாம் பரிசு வாங்கி இந்த மாதிரி பள்ளிக்காகவும் நிறைய செஞ்சுருக்காரு. அவர் வந்து ஓய்வு பெற வந்து நமக்கு மன வருஷமாக இருக்கிறது. எல்லாரும் வயது முடிவு எல்லாருமே ஒரு நாளைக்கு வந்து ஓய்வு பெற்று தான் ஆகணும், இது கிடையாது. சரி, இவ்வளோ நாளாக போயிட்டு போகிறோம். இனிமேலும் உடலும் உள்ளமும் ஓய்வு பெறும், அமைதி பெறத்துக்கு ஒரு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு வந்து அது ஒரு வயசில் இருக்குது. அதனால் உடல் மற்றும் உள்ளம் அமைதியாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை கவனித்து மேலும் வளர்ந்து ஒரு நல்லா ஒரு 20-50 ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் இதெல்லாம் அவங்க வாழ்க்கை. அதாவது இதுக்கு வாங்க ஸ்டாஃப் ரூம் என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாரு. மைனர் மாப்பிள்ளா கிடையாது. அப்புறம் நம்ம சேகர் சார் என்ன பாரு, ஒரு நாளைக்கு அவர் ட்ரெஸ் நல்லா போட்டுட்டு வந்துட்டா போட்டி மாப்பிள்ளைன்னு சொல்லி அவரை சொல்லுவாரு. அது இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியா நல்லா பேசுவார். ஸ்டாஃப் ரூம் அந்த ஒரு கலகல இருக்காரு. நம்ம தனக்குமார் வந்து நல்லா பேசிட்டு இவஞ்சிங்க அதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப் ரூமே ஜென்ஸ் ஸ்டாஃப் ரூமே நல்லா ஒரு கலகலன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவரை கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பேன், இலச்சிங்க எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப சொல்லுவார் செல்வராஜ் சார் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா ரிட்டையர் ஆன பிறகு நம்ம ஆஃப்கான்ஸ் தான் போயிடலாம் அப்படின்லாம் சொல்லி அது சரி நீங்க சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரிலாம் வந்து நல்லா ஒரு ஜாலியா நல்லா பேசுவாங்க ஒரு நல்ல ஜாலியாக இருக்கு ஜென்ஸ் ஸ்டாஃப் பண்ணா. அதே மாதிரி அவங்க பையன் வந்து என் ஸ்டூடெண்ட் தான், அவங்க பையன் அவங்க பொண்ணு அனாமியாங்க தான், அது மாதிரி எல்லாம் என் ஸ்டூடெண்ட் தான். அவன் என் பக்கத்தாலே உட்கார வச்சு நான் சொல்லி தந்துட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் அவன் வீக்காக இருக்கிறதுனால அப்படின்னா கொஞ்சம் சொல்லி தந்துட்டு இருப்பேன். அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார், நீங்கள் பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன் சார், நான் வாங்க சம்பளத்துக்கு நான் உழைக்கணும் சார், நான் 100% ரிசல்ட் தரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் அது எப்பாவது ஒரு நாள் இந்த ரம்ஜான் பக்ரீத்துக்குலாம் வந்து வாழ்த்து சொல்லுவார் பொருள். அப்போ உங்க பெரிய பையன் கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்சா உங்க பாப்பாவுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும், சின்ன பையன் நீங்க நினைச்ச மாதிரி டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி வாழ்த்துவாங்க. அதனால உண்மையாக வந்து அவங்க பழகுறது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் சார். அப்படின்னா நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அந்த பிரபாவதி அப்படிலாம் ப்ரோக்ராம் வச்சாங்க. அது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு அந்த முருகன் ஒருத்தர் இருப்பான், இன்னொருத்தர் மூடவே இருப்பாங்க, சதீஷ்னு ஒருத்தர் இருப்பான். இவங்கெல்லாம் ஐயா ஐயா ஐயான்னு பின்னாலேயே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் பாஸ் பண்ணாச்சு, இவங்க ஏதாவது கலை திருவிழா ஏதாவது இவங்களை பெஸ்ட்டாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் அவங்க முயற்சி பண்ணி கொண்டு போன்னு சொல்லிட்டு மாணவர் மத்தியில் பெரும் செல்வாக்கு கொடுத்தாங்க. செல்வராஜ் சார் வராருனாவே அவங்களும் ஜாலி தான். எல்லாரையுமே எக்ஸாம் முடிக்கும்போது எங்கள் செல்வராஜ் சார் வராங்க அப்படின்னா சார் நம்ம ஐயாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள் முயற்சி பண்ணிடுவார் எல்லா செய்தியும். பள்ளிக்காக ஏற்க ஐயா சொன்ன மாதிரி ஏதாவது விழாக்கள் நம்ம பள்ளியின் சார்பாக கலந்துக்கணும் அப்படின்னா செல்வராஜ் சாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த பொறுப்பாக படிப்பாங்க. நடனம் நாட்டியம் எதுனாலும் சரி அது மிகச்சிறப்பாக கொண்டு போய் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிகச்சிறப்பாக அதை அரங்கேற்றம் செஞ்சுருவாங்க. அதுக்கான பயிற்சிகளை இங்கே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. பேச்சு போட்டி இல்லை வேறு எந்த கட்டுரை போட்டி பள்ளியில் எந்த நிகழ்வுனாலும் அவர் தான் அதை முன்னிட்டு செய்வார். ஐயா அவருக்கு ஓய்வு வந்து பள்ளிக்கு இறப்பு தான். வயது முதிர்கின்றமாக பணி ஓய்வு பெற்றார். இன்னும் 2 வருஷம் வாய்ப்பு இருக்குன்னு நினச்சனாங்களாம். ஆனால் 62 ஆக்க போகிறாங்க அப்படின்னாங்க. பட் 62 ஆக்கல கவர்மெண்ட்டு. இருந்தாலும் அந்த பணி ஓய்வுமே சிறப்பாக பண்ணுறது கேட்டு வாழ்த்துக்கிறேன். ஆசிரியர் சகோதர சகோதரிகள் இந்த பழங்குடி சார் நான் இங்கே வந்து
வந்து பார்த்துருக்கேன். ஒரு கருத்து விழாவாக இருந்தாலும் ஆண்டு விழாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவங்க செய்வாங்க. அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குழந்தைகளை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. சார் சொன்னது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அவங்களெல்லாம் இருந்து நான் பராமரிச்சுடுவார். நான் ஒரு முறை அவரோட சென்னை போயிட்டு வந்தேன். ஒரு கலைத்திறனாளி நிகழ்ச்சிக்காக ஒரு டீமே இங்கே நாமக்கல் மாவட்ட அளவில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகி அவங்க சென்னை ஸ்டேட் நடத்துவாங்க. அப்போவும் அந்த குழந்தைங்களோட போயிட்டு வந்தேன். அவர் வந்து அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போவார். இதான் பத்திரமா கூப்பிட்டு பத்திரமா கூப்பிட்டு வரணும். அந்த ஒவ்வொருத்தையும் பார்த்து சமைச்சு எல்லாருமே வந்து எந்த இதுலையும் அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை எந்த இதுலையும் இன்வால்வ் பண்ணல. நம்ம ஸ்கூல்ல இருந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைகள் இருந்தாங்க. அந்த ஜட்ஜஸ் எல்லாருமே பேசினாங்க. அது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு. அதுபோல் அதுக்கப்புறம் நம்ம சுதந்திர தின ப்ரோக்ராம் பண்ண சொல்லி நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அதுலேயும் சார் வந்து ஒரு 3 பசங்களை வந்து அவங்க சொன்னால் அத்தனை பேரும் அவ்வளோ கேட்டாங்க. எவ்வளோ டயர்டானாலும் அவங்க ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் கேட்டு நல்லா சிறப்பாக ஃப்ரீயாக வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் கல்ச்சருக்கு நிறைய குழந்தைகளை அழைச்சிட்டு போவாங்க. இங்கே நம்ம ஆண்டு விழா நூற்றாண்டு விழா அப்போ நிறைய பள்ளிகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு பயிற்சி வந்தாங்க. மாணவர்களோடு கலந்து அவங்களோட மனசுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த பேச்சை கேட்க வச்சாரு. எல்லா வகையிலும் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு கலைஞர்களையும் சிறப்பாக கொண்டு வர வச்சாரு. இது அந்த காலம் பயிற்சியை வந்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு அவருடைய மகிழ்ச்சியாகவும் ஈடுபாடுகளும் நிறைய செலுத்தவும் வர வேண்டும் வந்து ரொம்ப ஒரு கலை ஆர்வம் மிக்கது. இந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு முன்னாடிலாம் நிறைய சுதந்திர தியாகிகளை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது. அந்த அளவுக்கு ரொம்ப பாரத மாதாவே தான் நம்மளால வந்து மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக நம்ம ஸ்கூலில் வந்து அடுத்தடுத்த நிலையில் மாவட்டம் மாநிலங்கள் நிறைய நிலையில் அது வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அப்புறம் ஒரு பையன் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். அதனுடைய ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையும் நம்மகிட்ட நல்லா மனசு விட்டு சொல்லுவார். நிறைய தேங்க் பண்ணுவார். டீச்சர் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கலாம் நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் நல்லா பழகக்கூடியவர். பணி ஓய்வுங்கிறது காலத்தோட கட்டாயம். சார் வந்து நல்ல ஒரு மன நிறைவோடையும் மன அமைதியோடையும் அவரோட குடும்பத்தோட நல்லபடியாக இருக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை தெரிவித்து ஐம்பதாம் வகுப்பு படிக்கும் போதே சார் நான் படித்த ஸ்கூலில் அனுபவத்தில் வந்துருந்தது. அப்பயே சிறந்து நிறைய பேச்சாளர். நான் அக்கான்மெண்ட்ஸை போயிட்டு ஸ்டேஜில் போயிட்டு கண்டிப்பாக பேசிட்டே இருக்காரு. ஐயாவும் அவர் குடும்பத்தினால நீண்ட ஆயிரத்தோடு உலகத்தோடு மலையாளத்தோடு வாழ்க்கை பெரிய நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. அது ஒவ்வொரு சமயத்திலும் நாம் எடுத்துக்காட்டுகிறோம். பசங்கள்லாம் வந்து அவங்க வருஷத்தோட சார் நேராக படிக்கிறாங்கன்னா வந்து வருவாங்க. இருந்தாலும் தனித்தனினால சார் நம்ம ஸ்கூலுக்கு போகிறாரு. ஐயா வந்து மனிதர்கள் காலத்தில் நல்ல எல்லா வளங்களும் பெற்று மன நிம்மதியுடன் வாழ உண்மைக்கு சொல்லலாம். பணி நிறைய பாராட்டு சூழ்நிலை வந்து எனக்கு அவருக்கு நிறைய ஈர்ப்பு இருக்கு. எப்படின்னா நானும் அடிக்கடி போய் சண்டை போடுவோம். புரியுங்களா? அவர் ரொம்ப நிபுணராக இருப்பார். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஓகேங்களா? அதனால எனக்கு வந்து ஆனால் கஷ்டப்படுத்தும். என்ன கேள்வி பண்ணுறீங்க முடிஞ்ச அவங்க ரொம்ப முடிஞ்சாடுவாங்க. எங்க எவ்வளவு ரோட்ல பாத்தீங்கன்னா எங்கடா கிளம்பிட்டு யாருக்கா சொல்லுங்க செவ்வாய் ஐயா சொல்லுங்க கிளீனா சொல்லிடுவான். சரி சரி போடா அவரு சொல்லிருக்க மாட்டான். சரி வாரம் சொல்லிட்டு இருந்தாலுமே வந்த உடனே ஆமாங்க நான் தான் சொன்னேன்னுவாரு. சரி போ அப்படின்ட்டு வேற ஒண்ணும் இல்லை. எதனாலன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து போச்சுன்னா நம்ம கேட்காதே போயிட்டோம்னா ரொம்ப போயிடும் நம்ம நிகழ்வுகள். அதனால ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவார் எஸ்எல் ஆரம்பிச்சு நம்ம புது வேலைகளுக்கெல்லாம் நிறைய கொஞ்சம் அப்படின்னு பேசிட்டு நிறைய பேசுவார். எனவே இந்த ஒரு காலத்தை விவசாயி ஆயிட்டாரு. அப்படின்னா ஃபோன் பண்ணும்போது டிராக்டர் சத்தமாக கேட்குது. அதனால முழுமையான விவசாயிகள் தான் நினைக்கிறேன். வாழ்க அப்படின்ட்டு எல்லா நல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு சார்
அவர் வந்து நம்ம நினைச்சாலே அந்த வாக்காளர் எனக்கு வந்து ஞாபகம் வரும். அதுக்கு தனி டீம் வச்சுருக்காரு. அந்த டீம் வந்து மெயினாக வந்து மேக்கப்போட கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பர்க்கெட்டில் நான் கட்டி ஒவ்வொரு ஆண்டும் வந்து பரிசு வாங்கி வருவார். அதை வந்து மறக்க முடியாது. எதுவுமே பேசணும்னா எல்லா விழாக்களுக்குமே நாயகனாக இருந்தார். எல்லாருக்குமே எடுத்து வச்சு நல்லாவே செய்வார். ஆனால் என்ன மாணவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இடம் கொடுத்துருவார். அவர் வந்து ஜாலியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பாணியில் செய்வார். ஏன்னா அவர் வந்து சினிமா போகவும் கொஞ்சம் அதிகம் படம் எடுக்கணும், இந்த மாதிரி திரைத்துறையில் வந்து அதிக ஆர்வம் இருக்கு அவருக்கு, கதை எழுதுறது இந்த மாதிரி. ஸோ அதில் போகும்போது அந்த காமெடி இருக்கணும், மாணவர்களுக்கு வந்து எல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். அது ஒன்று தான் நமக்கு அதிகமாக சந்தர்ப்பம் நிறைய எச்சமாக இருக்கும்போது இவர் வந்து இவருக்கு நான் ஒதுக்கி விடுவார். வெளியுறவுத்துறையாக இருந்தாலும் சரி சொல்வார், ஏன் போயிட்டு வந்துங்க அப்படின்னு செஞ்சு வந்துடும். வெளியூர் ஆர்வமாக முடிச்சுட்டு வந்துடுறாங்க. துறையில் வந்து ரொம்பவே வந்து பள்ளி வச்சிருக்காரு. மாணவர்களிடத்தில் வந்து அதிகமாக அவங்க செல்ல விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. மாணவர்கள் கலந்துரையாடுறது, அவங்களோட பற்றி பேசுறது. ஸோ அந்த சில குழந்தைங்களாலே வந்து ரொம்ப இறங்கி ரொம்ப ஒட்டி பேசுவாங்க, பழகுவாங்க. ஸோ அந்த இயல்பு பண்ணுவார். அதனால் மாணவர்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் நேரங்களையும் வந்து ஐயா வந்துட்டாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக பயிற்சியெல்லாம் எழுதுவாங்க. வந்து ஐயா வந்து விவசாயிக்கு சரியாக கேட்பாரு. பார்த்து முடிச்சிருக்காரு. அவருடைய சேவை கூட ஐயா அவர்கள் பணி ஓய்வு பெறுகின்ற அவருக்கு இன்னும் சிறப்பாக அமைய வாழ்க்கை போகிறேன். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எனக்கு பேப்பர் கிளாஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. இப்போ வந்து சார் வந்து சொன்னார், சார் உங்களுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ சார் சொன்னாங்கன்னா வாங்க சார் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் கிளாஸ் வந்து நல்லா ஒரு இது அந்த ஒரு இது நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவுடைய குணம் வந்து சார் இருக்குது. எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நாங்கள் வந்துட்டு வந்தோம். அப்போ வந்து ஒரு கார் வந்து இப்போ நம்ம வழியில் வந்து வண்டிச்சு. அப்போ வந்து அந்த கார் டிரைவர் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை, என் கார் வந்து நான் பார்த்தா வந்து இடிச்சிச்சு, ஓனர் அந்த இருக்கிற பிடிச்சில் ஓனர் இருக்காரு, என்கிட்ட அமௌண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னார். உடனே செலவு என்ன சொன்னாங்கன்னா, இருங்க அவன் தான் சொல்லுவான், நான் வந்து பேசி நம்ம விட்டு போனோம்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது, எதுவும் வாங்க முடியாது, நீங்கள் இருங்க நம்ம பேசினா தான் எதுவும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லி அப்படி திரும்ப அந்த ஓனர் பேசணும். அந்த ஓனர் வந்து அப்போ என்ன சொன்னால், நான் அங்கே இருக்கிறேங்க சேவத்தை யாருக்கும் தெரிஞ்சு இல்லை, அதனால் நீங்கள் டிரைவரை பார்த்து வந்துருக்காங்க, நீங்கள் ஒரு 2 மணி தந்துருக்கு, அதனால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இல்லைங்க நான் அப்படியே அதுக்கு போகல, ஒன்று இங்கே பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காரு, கம்பெனி வந்து நான் வர சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவருக்கு என்ன சொன்னார், சரிங்க சார் உங்கள் இதில் 2 பேருக்கு வந்து மிஸ்டேக் இருக்கு, அதனால் ஒரு 5000 நீங்கள் வாங்கிக்கோங்க செலவு பண்ணிக்கிறாரு. அப்புறம் சார் சொன்னார், பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், நம்ம அப்போ போயிருக்கோம் பேசணும் தான் 5000 போயிடுவோம், அதனால் நம்ம திரும்ப போகக்கூடாது, திரும்ப மறுபடியும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் பேசி 10,000 ரூபா மறுபடியும் திரும்ப நாங்கள் வாங்கிக்கோங்க. அது மாதிரி உதவுடைய எண்ணம் கொண்டவர், சில நேரத்தில் வந்து உதவுடைய எண்ணமும் கொண்டவர். ஐயா அவர்கள் வந்து வாழ்க்கை வந்து எதுவும் நல்லாக்கலான்னு வாழ வாழ்க்கை விடைபெறுகிறேன். அதுவே அவர் வந்து அப்ரிஷியேட் வாங்கினாங்க. நான் சாப்பிட வண்டி எடுத்தேன், அவர் கரும்பு வெட்டிட்டு வந்தார், அன்னைக்கு நான் தெரிஞ்சு கொடுத்தேன். அவர் எஞ்சி நான் சாப்பிட போகாமல் கையெழுத்து போட்டுருந்தேன். அவர் லுங்கியில் தான் இருந்தார். நம்ம பள்ளிக்கூடத்தில் அவர் நிலப்பி யாருமே கையெழுத்தே போடல.
சாப்பிட போடாம கையெழுத்து போட்டு நான் சாப்பிடவே போகல. அப்படி இருந்தாலும் அந்த வேலைக்கு போனதையும் செல்வராஜ் அப்படிங்கிறது எனக்கு கஷ்டமா போச்சு. நான் சாப்பிடாத இருந்தாலும் கையெழுத்து போட்டு வேலைக்கு வந்ததையும் செல்வராஜ் தான் என் பேரை எனக்கு சொன்னாங்க. அவ்வளோதான். நான் அது என்னன்னா நான் ஒரு 16 கலெக்டர்கிட்ட வேலை செஞ்சேன் ஐஏஎஸ் அதிகாரிங்க. அந்த ஒரு பவர் அப்படியே என்கிட்ட இருக்குது, மாற்றிக்க முடியல. ஆசிரியர் பயிற்சி மட்டும் ஆராய்ச்சி நேரம் 2000 பேருக்கு இன்சார்ஜில் இருந்தேன். அப்போ நான் பார்த்து பிள்ளை பிரின்சிபல் எதுவுமே சொல்ல மாட்டேன். உண்மை இதுதான் அதுக்காக நான் என்னுடைய பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்றிருக்க தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் இந்த விடுமுறை நாளிலும் என்னை மதித்து வருகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நான் புதிய பாரதம் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 20 லட்சம் இழந்திருக்கிறேன். ஆனால் அந்த புதிய பாரதம் தான் எனக்கு மோகனை கண்டு கொடுத்தது. அவர் எனக்கு மகனாகவே மாறி எனக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அடுத்தது தாம், அவர் குடும்பத்தார், இது எல்லாம் அந்த புதிய பாரதம் கிடைத்தது தான். அந்த சேனல் இல்லைன்னா இவங்களாம் எனக்கு இன்னைக்கு வந்து சேவை செய்ய மாட்டாங்க. ஒரு போட்டோ அடிச்சுட்டா 10 பேர் ஓடி வந்து ஐயா அப்படின்னு அவர்களாம் இருக்கிறாங்க. அந்த வகையில அவர்களுக்கும் நன்றி. என்னுடைய குடும்பத்தார், நான் கலை நிகழ்ச்சியாக விடிய தூக்க மாட்டேன். எதையாவது காலை எழுதிட்டு இருப்பேன், பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்பேன் என்னாச்சு அந்த ஆளுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் அவங்கெல்லாம் பொறுத்துட்டு அப்படியே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைமை ஆசிரியர் ஐயா வந்து நான் ஆயுள்பட்டிக்கு வந்து தேர்வு படிக்க அப்போ ஐயா வந்து மேடம் கஸ்தூரி அவர்களை விட வருவாங்க. என்ன கரெக்டாக 8:30 மணிக்கு இருங்க ஐயான்னு சொல்லுவாங்க. பின்கேட்டில் இருப்பேன். ஐயாவை கூட்டிகிட்டு போய் லட்சுமி கிளாஸில் காலையில் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி அந்த ஆயுள்பட்டி மங்களபுரம் பள்ளிக்கூடத்துலேயே அந்த ஐயா விட்டுட்டு வராங்க. 5 நாள் அது நடந்தது. இறுதி நாள் ஆயுள்பட்டி ஐயாவை பார்க்க போனேன். மதிய நேரம் சாப்பாடு ஆள் அனுப்பி, ஆசிரியர் அனுப்பி சாப்பாடு வாங்கி கொடுத்து தான் சாப்பிட வச்சு தான் என்னை அனுப்புனாங்க. இது வந்து நான் எழுதி வச்சுலாம் பேசல, என் மனதில் இருப்பதை தான் நான் இங்கு பதிவு செய்கிறேன். அடுத்தது சேகர் ஐயா, ஏன்னா நம்ம மூத்தவருங்கிற முறையில் என்னோடு இன்பத்திலும் துன்பத்திலும் இருந்தார். சீட்டு நடத்தும் போதெல்லாம் ஐயா எனக்கு தான் முதல்ல காசு கொடுப்பாங்க. இந்த சேனல் நடத்தும் போது பணம் இல்லைன்னா உடனே 50,000 1 லட்சம் கூட கேட்டால் உடனே கொடுத்து தருவாங்க. எனக்கு வியப்பா இருக்கு. என் சொந்த பந்தமே தர மாட்டாங்க, என்ன நம்ப மாட்டாங்க. இப்போ ஒரு சினிமாக்காரன் படம் பைத்தி குடிச்சிட்டு கிடக்குறான், அவனுக்கு பணம் தரதாரு. ஆனால் பணம் வந்து ஐயா கிடைச்சது. ஐயாவோடு ஐயா வந்து இந்த கல்லுலாம் தலைமையாக அழைக்கும் பக்கத்தில் அந்த கருங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அப்போ நிறையா சேகர் ஐயா வந்து சிந்துலாம் வச்சு கையில் காயம் பண்ணிட்டாங்க, ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க முருகன் ஐயாவோட சேர்ந்து. அந்த பழைய பாத்ரூம்லாம் வந்து முருகன் ஐயா, சேகர் ஐயா, அந்த இந்திய வரைபடம், இந்த புத்துளை பெறுவதற்கெல்லாம் சேகர் ஐயா, முருகன் ஐயா தான் காரணம். இந்த சனி நேரில் நான் வந்து வேலை செஞ்சேன். ஏன்னா அந்த இந்தியா மேலே எனக்கு அவ்வளோ ஒரு கருத்து. அதனால அந்த அளவுக்கு சேகர் ஐயா அப்போ மறக்க முடியாத நிகழ்வு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நிகழ்வுன்னா நம்ம ரோடு பணி செய்த சுப்பிரமணிய ஐயா அவர்கள் இறந்துட்டாங்க. ஆசிரியனா எப்படி நிலம மோசங்கிறத நானும் ஐயா என்ன தலைமை மாதேஸ்வர ஐயா, சேகர் ஐயா போனேன். சேகர் ஐயா, செல்வராஜ் ஐயா கூட்டிகிட்டு போனோம். 2 பேரும் போனோம். வாடகை வீட்டில் தான் இருந்தார். ஐயா எப்படி இறந்தாருலாம் தெரியும். ஆனால் சென்னையிலிருந்து உடல் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வீட்டு ஓனர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து உடலை வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஐயா தான் பேசுகிறார், நாங்கள் வீதியிலேயாவது வச்சுருக்கேன். அவர் சரி ஆசிரியர் சொல்கிறதுனால சரின்ட்டாங்க. வீதியில் வந்தது, வீதியில் வச்சுருந்தோம். இரவு 8 மணி ஆயிடுச்சு. எல்லாமே வந்த உறவுகள், ஆசிரியர்கள் எல்லாமே செஞ்சுட்டாங்க. அந்த விஜயலட்சுமி தேட்டர் சுடுகாடு அங்கே வந்து மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. சுப்பிரமணிய ஐயாவுடைய மனைவி இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, சேகர் ஐயா இருக்காங்க, நான் இன்னும் ஒரு 2 பேர். அவங்க தான் அந்த குளிரட்டை எல்லாமே விட்டாங்க. அப்போ வந்து அந்த சுடுகாட்டில் புதைக்கும் போது வேண்டாங்க, எங்கிருந்தே வந்து நீங்கள் வந்து படத்தை வந்து புதைக்க வரீங்க, விடமாட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் தான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஓரத்தை தெளிவாக நம்ம பையன் என்கிட்ட நம்மகிட்ட படித்தவங்க கண்டுபிடிச்சிட்டான். ஐயா புதிய பாரத ஐயா எதுவும் பேசுகிறேன்னா நீங்கள் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ சரியான ஐயா அப்படியே நடந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தது. அந்த பொண்ணுலாம் அப்படியே டாக்டர் படிக்கிற பொண்ணு அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க மனைவி தான் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேர் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆசிரியருடைய நிலைமை எப்படி. நான் அப்போ தான் நினைச்சேன், மனித வாழ்க்கையில் ஒரு போட்டு செத்து போனதுக்கு பிற்பாடு போட்டு எடுப்பதற்காக ஒரு வீடு வேணும். அவருக்கு அது கூட அவர் பிறந்த இடத்துல இல்லை. ஏன்னா அவர் வேற எதிரிகளுக்கு கொடுத்ததுனால அனுமதி கொடுக்கல. அது மாதிரி ஐயா இன்னோட அவ்வளோ ஒரு மனித நேயமாக இருக்கிறது. 12 மணிக்கு நாங்கள் போகும்போது நல்லா நனைஞ்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே நிகழ்வு தான் சிவகுமார் ஐயா, விளையாட்டு சிவகுமார் ஐயா.
அந்த தீபன் என்ற ஒரு 11ஆம் வகுப்பு மாணவன் இறந்து விட்டார். அதை நான் முதல்ல போயிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன், சைட் ஸ்டாண்டில் 4 மணியில் உட்காந்துட்டு இருக்கேன். சிவகுமார் ஐயா அப்போ தான் மணி 5 மணி இருக்கும். ஐயா வாங்கி அவங்க முகத்தை பார்த்தே இருக்கணும். திருப்பி நாங்கள் போகிறோம். அப்போ வந்து அப்போ மோகன் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் எல்லா செய்திகளும் தீபனை எடுத்துட்டு போகிறாங்க. இந்த தட்டாங்குட்டை ஏறி கடுமையான மழை பயங்கரமாக வீசுது. அந்த ஆம்புலன்ஸில் அந்த தீபங்கிற உடலை போட்டு எங்கள் அம்மா அழுகுது. அந்த டோரை மட்டும் இப்படி தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அது இப்படி அந்த இடத்துல வந்து பார்த்து பயங்கரமாக அடிக்குது. சிவகுமார் ஐயா வந்து என்ன ஐயா உள்ளார போங்க அப்படின்னு அந்த டோர் கடியில் நிற்க வச்சுட்டு சிவகுமார் ஐயாவும் மோகனா வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த காட்சி எந்த திரைப்படத்துலையுமே வராது. அப்படி வந்து ஐயா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகிறோம், அந்த உடலை எடுத்துட்டு போகிறாங்க. காற்று அடிக்குது, மழை அடிக்குது. சிவகுமார் ஐயா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வண்டியை சாவி போட்டு லைட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மழை பயங்கரமாக பட்டுது. அந்த பையனுக்கு அவங்க அம்மா தான் சொல்லி வைக்கணும், சூடம் பற்ற வைக்கணும். சூடம் பற்ற வைக்கிறதுக்கு காற்று அடிக்குது, மழை பெய்யுது. உடனே ஒரு துண்டை எடுத்து ஐயா ஒரு பக்கம், மோகன் ஐயா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் பிடிச்சி அந்த சூடத்தை பற்ற வச்சு அப்புறம் எரியிற வரைக்கும் நாங்கள் அங்கேயே இருந்தோம். இதெல்லாம் பள்ளிக்கு வெளியில் நடந்த நிகழ்வு, இரவு பகல் பார்க்காம. அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ வண்டி எங்கே இருக்குது, அண்ணா சாலை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஐயா தான் கூட்டிகிட்டு வந்து வீடு வரைக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து மறக்கவே முடியல. ஏன் நான் வந்து அன்பா நிறையா குழந்தைங்க அப்பா இன்னும் இந்த பள்ளிக்கூடத்தில் அதிக எதிர்வலிக்கும். 9வது ஐயா சொன்ன மாதிரி 65 பேர் இங்கிலீஷ் மீடியத்தில். ஒரு குழந்தை கடை வீதியில் சாப்பிட போகுது மதியம், அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிறார், தூக்கு போட்டு இறந்துறாரு. நான் வகுப்பேசுகிற முறையில் அப்போ நான் போனேன். அந்த பொண்ணு சொல்லி எழுதுச்சு, இனிமேல் யாரை நான் அப்பான்னு அழைப்பேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், என்ன நீ அப்பான்னு அழைன்னு. அந்த இங்கிலீஷ் மீடியம் +2 முடிகிற வரைக்கும், கல்லூரிக்கு போகிற வரைக்கும் அதுக்கான படிப்பெல்லாம் நான் உண்மையான அப்பாவே நடந்தேன். அதை பார்த்து தான் அப்பா இல்லாத குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா இல்லாத குழந்தைங்கெல்லாம் என்ன அப்பான்னு சொல்லுவோம். அதுதான் அது அப்பான்னு சொல்றது. நான் என்ன நினைப்பேன்னா, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு நாம் ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அவர்கள் கண்ணீரை குறைப்பதற்கு யாருமே இல்லையே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு நான் உதவி செய்து கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிதா மேடம், இந்த தாம்பரம் போகும்போது அது இறையச்சே ஃபோன் பண்ணுறாங்க தலைமை ஆசிரியர், என் செல்வராஜ் கூட ஐயா கூட அனுப்பிவிட்ரு எப்படின்னு. அவர் மேடம் சொன்னது தொலைபேசியில் காதில் பட்டது, அப்பாவை விட மேலாக நீங்கள் பார்த்துருக்காங்க ஐயா அப்படின்னு. அந்த சதீஷ் முருகன் என் மடியில் தான் அவங்களை நான் படுத்து வச்சு அழைச்சிட்டு போனேன். அங்கே தாம்பரம் போகிறேன், திருப்பி ரயில்வே ஸ்டேஷன். அவங்க ஆளுக்கு பிள்ளையா இருக்கிறான், எவனாவது வட இந்தியாக்காரன் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, ரோடில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் நான் ரயிலில் ஏற்றணும். அது அப்போ வந்து மேடம் கூட இருந்தாங்க. அப்போ அந்த மாநில மைசூர் அளவு டிவிஷன் அளவில் நம்ம வெற்றி பெற்றோம். அது கவிதா மேடம் அவ்வளவு தூரம் உதவி செய்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அகிலேஷ் மேடம், அவர் நாடகம் ஆர்ட்ஸில் எப்போ பார்த்தாலும் எதையும் எந்த நாடகத்தையும் விட மாட்டாங்க. அவங்க மாணவர்கள் ஒரு டான்ஸு வெற்றி பெற்றதுனால சென்னை அழைச்சிட்டு போனோம். தனியாக ஒரு வேனில் 5 நிமிட பாடலுக்கு கிட்டத்தட்ட 80,000 செலவாச்சு. அது நம்ம எல்லா ஆசிரியர்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பணியை கடந்து நிகழ்ச்சி தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு உண்மையான ஒரு தாயாக அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த கவிதா டீச்சர், வரலாறு கவிதா டீச்சர் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு உயரக பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து அந்த மாணவிகளுக்குலாம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு 2013 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுதந்திர தினம்ல அப்படியே மாவட்ட அளவில் நம்ம பாடல் தான் முதலிடம். 1 மாதம் பயிற்சி. விஜயனையா தினமும் சாப்பாடுக்கு காசு கொடுக்குறாரு. இப்போ வேலையா தான் அந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு போகிறாங்க. புதிய பாடல் வண்டி 8 பேர் 9 பேர் உட்காந்து 25 பேர் அழைச்சி போடுறாரு வேலையா. அந்த அளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மோனசுந்தர ஐயா அதிகம் சண்டை போடுறது நானும் அவங்க தான், ஐயாவும் தான். பயங்கரமாக சண்டை போடுவோம். காலையில் 4 மணிக்கு வாட்ஸ்அப்பில் ஐயா வணக்கம்னு வரும். எனக்கு பெரிய பாடமாக எப்படி இப்படி ஐயா இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து வண்டி நிறுத்தும்போது அண்ணா வணக்கம் அப்படின்னு அங்கிருந்து அண்ணா வணக்கம். அது மாதிரி அவர்கள் ஐயா மறந்துடுவாங்க. நீங்கள் அதாவது இந்த கோவப்படுறீங்க எல்லாருமே அந்த மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கும், பழி வாங்குறதுலாம் இல்லை. அந்த அளவுக்கு மோனசுந்தர ஐயா. அப்பாவும் சார் வந்து அமைதியான மனுஷன். அன்றைக்கி தான் சொல்கிறேன், உங்கள் மாதிரி என்னால் வண்டியை ஓட்ட முடியலையா அப்படின்னு. அவ்வளோ அமைதியாக வண்டி ஓட்டிடுறாரு. நம்ம வந்து பயங்கரமாக ஒரு கலவர பூமியாக மாறி தான் பிரச்சனை எல்லாம் வந்துடுறது. ஆனால் அப்பாவும் சார் அப்படி ஒரு மனிதனை நம்ம பார்க்கவே முடியாது. அடுத்தது தனகுமார் ஐயா. தனகுமார் ஐயா மற்ற மாணவர்கள் சொன்ன மாதிரி ஐயா ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களை நான் அப்பாவாக தான் பார்க்குறேன் அப்படின்னு. சத்தியமே எனக்கு மகனை என்ன செய்யணுமோ எல்லாம் ஐயா தான்.
நான் ஒரு கற்கால மனிதனால இந்த கம்ப்யூட்டர்ல எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது. வந்ததுமே செல்ல வாங்கி அதெல்லாம் ஆன்லைன்ல ஐயா போட்டு கொடுத்துருவாங்க. ஏன் நான் இப்போ சம்பளத்தை டெபாசிட் பண்ணாலும் அவரு தான், இந்த சேனலுக்கு பணம் கட்டுனாலும் ஐயா தான். வருத்தப்பட்டுட்டேன். நான் சந்தோஷமா கூட இருப்பேன், ஐயா வருத்தப்படுவார். சம்பளத்தெல்லாம் வாங்கி பணம் கட்டுறாங்க. உண்மையாக ஒரு மகனாகவே கனகுமார் ஐயா இருந்தார். நேற்று கூட என் படி முடித்து வாங்கி ஐயா கற்றுக்கொண்டு வந்தாருன்னு ஐயா தகவல் போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு மகன் வாங்குவதை நான் ரொம்ப பெருமையாக நினைத்துக் கொண்டேன். அடுத்தது முருகன் ஐயா, அதான் முதலிய சொன்னோம், எந்த பெயிண்ட் அடிக்குமே இந்தியாவில் கலையாக இருப்பதற்கு ஐயா அவர்கள் தான் காரணம். என்னுடைய துறை விஜயன் ஐயா எனக்கு எப்பெல்லாம் அதாவது அறிவியல் கண்காட்சி நடக்குது பள்ளிக்கூடத்தில், அப்போ அறிவியலுக்கு மட்டும் எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க. ஒரு 50 மாணவர்கள் வரலாற்று சாதனைக்கு அந்த கண்காட்சியில் இடம் வச்சாங்க. அவர் ஐயா வந்து என்ன பண்ணலான்னா 50 பேருக்கு பரிசு வாங்கிடுவாங்க அப்படின்னு விஜயன் ஐயா வந்து காசு கொடுத்தாங்க. எந்த கலை நிகழ்ச்சி நடந்தாலும் காலையில் நேற்று வருவார் ஐயா, எவ்வளோ வேணும் செலவு அதை மட்டும் சொல்லுங்க, மீது எதுவுமே நடக்காது. ஒரு பாரத் ஐயா இருக்கட்டும், தமிழ் ஐயா வேஷம் போடுறதுல விஜயன் ஐயா தான் காசு தருவாங்க, எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. அது மாதிரி அடுத்து மண்ணின் மைந்தர் சிவகுமார் ஐயா, அவரும் வந்து நிறைய காலங்கள்ல இந்த நடனம் அந்த இடத்துல காமாட்சி செட்டியார் வகையாரத்துல வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வாரத்துக்கு. அப்படி பெரும் வள்ளல் குடும்பத்தை அவர்கள் சார்ந்தவர்கள். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா எங்க கவிதா மேடம், ஆங்கில கவிதா, அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த வேலுக்குறிச்சியில சுப்ராய கவுண்டர் ஜமீன், அந்த ஜமீன் பரம்பரையில தான் அவங்க. எனக்கு அந்த ஜமீனை பத்தி நம்ப பிடிக்கும் வரலாற்று ஆசிரியர்னா, காலையில பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் குழந்தை பால் கொடுத்துருவாங்க அந்த ஜமீன். எல்லா மக்களுக்கும் 8 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சாதம் போடுவாங்க. எல்லாரும் என்ன குழந்தை எடுத்துட்டு போய் சாதம் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் கரும்பு ஆளை ஓடிக்கிட்டே இருக்கும், அங்க டான் தான் போடுவாங்க. இன்னைக்கு ஜமீன் தோட்டத்துல வந்து கரும்பால கடைசி நாள் எல்லாரும் வாங்க அப்படின்னு அந்த கரும்பாலை கரும்பு பால் எல்லாத்துக்கும் இலவசமா தருவாங்க. வெள்ளத்துல கூடையில் அள்ளி போடுவாங்க. அப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு மருமகளா வந்தவங்க தான் கவிதா மேடம். இன்னும் சாதனை ஏன் என்னுடைய மண்ணின் மையத்துல இவ்வளவு சிறப்பு முடிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்பட்டிருந்தேன். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள். அடுத்தது கலைச்செல்வி மேடம், நான் வகுப்புல ஏதாவது கொஞ்சம் கவனமா பேசிட்டாலும் வேர்ல பேசிடுவேன் வேகமா, உடனே எனக்கு ஆலோசனை, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சகோதரியா இருந்து அதை சொல்லுவாங்க. நான் நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் அப்படியே பசங்கிட்ட காப்பி கொடுத்துருவாங்க. யாரா கொடுத்தாங்க அப்படின்னா கலைச்செல்வி மேடம் அப்படின்னு பார்த்தா மாசுந்தர் ஐயா நான் அன்னைக்கு சண்டை போட்ட மாதிரி தெரியும். நான் என்னன்னைக்கெல்லாம் சண்டை போடுறேன்னு அன்னைக்கெல்லாம் காப்பி வரும். இது யாருக்குன்னு எனக்கு தெரியாது. சண்டை நடந்தா அன்னைக்கு காப்பி கொடுத்துருவாங்க. நான் சண்டை போடல காப்பிலாம் வராது. அது மாதிரி அங்க எங்களுக்குள்ள இருக்கிற நட்பு அப்படிதான். அப்புறம் சுமதி மேடம் பார்த்தீங்கன்னா மங்களபுரத்துலேருந்து வருவாங்க. தோட்டத்துல கொய்யா பழத்தை கொண்டு வந்து அப்படியே டேபிள் நிறைய கொட்டிடுவாங்க. அது வித்தா ஒரு 200 ரூபாய்க்கு விற்கலாம். கொண்டு வந்து அப்படி பெரிய பெரிய குழந்தைலாம் கொட்டிடுவாங்க. எடுத்து சில நேரம் பசியில சாப்பிட்டு சில நேரம் கொண்டு வந்தா என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு அந்த காதுல நிறைய எடுத்துட்டு வருவாங்க. தோட்டத்துல பல பழங்கள் பழுத்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவா மேடம், நான் வாழ்த்து செய்தியெல்லாம் இந்த குடியரசு தின சுதந்திர தின வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் போட்டோம்னா அண்ணான்னு போடுவாங்க, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரி போட்டோம்னா எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இங்க பார்த்தா நாங்க எதோ வெளியே போன மாதிரி தான் இருக்கவங்க தெரியும். ஆனா பள்ளியை விட்டுட்டு போகும்போது அவ்வளோ ஒரு பாசமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாசிங்க மேடம், நான் நம்ம பயந்துட்டு வாசிங்க மேடம். இவங்க லீவ் போட்டு வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப பையன் அமைதியா ஒரு தப்பிச்சுட்டு இருப்பாங்க. நீ என்னடா வாசிக்கிட்டே இருந்தீங்க, என்னதான் அவங்க மனசுல இருக்கு, கொண்டாட்டிலாம் அவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா நான் எனக்கு மேடம் இப்படி செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற நேரத்தை பார்த்து ரொம்ப நான் வந்து பயந்துருவேன். அப்படி வீதி பக்கம் வீட்டு பக்கம் போனா கூட நிக்கிறாங்களான்னு பார்ப்பேன் நான். அப்படி கடந்து போகும்போது அதெல்லாம் ஒரு சகோதர பாசத்துல தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க எங்க மனைவி இங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து நகராட்சியில வந்து பாட்டாளர் பள்ளியில் பேர் சேர்க்க போறாங்க. அங்க ஒரு டீச்சர் கேட்கறாங்க, பேர் என்ன கணவர் செல்லுறாரு, என்ன பாதியார் எங்க அண்ணா சிலையில. அவர் உங்க வீட்டுக்காரர் தானே, அவர் எதுக்கு நீங்க இன்னும் உசுரோட வச்சிருக்கீங்க? சத்தியமா எதுக்கு நான் அவர் உசுரோட வச்சிருக்கீங்க? நானா இருந்தா மருந்து வச்சு கொண்டுருவேன். நான் சத்தியமா இந்த அம்மா யாருமே எனக்கு தெரியாது. ஏன் நாங்க புதிய பாடங்கள் போறது வந்து இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் அடக்கிட்டு போறது அந்த அம்மாவுக்கு போறாங்க. இப்படிதான் என்ன யாருன்னே தெரியாத நிறைய பேர் வருகிறாங்க.
நான் அப்படியே கொஞ்சம் சில நல்லதா இருக்குது சிவகுமார் ஐயா வந்து ஐயா சுவாகமா இருக்கிறீங்க கொஞ்சம் சட்டை இந்த தேன் குடிங்கன்னா எனக்கு ஏன் தேன் குடி சாகடிக்க பாக்குறீங்க அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க. இந்த மாதிரி ஐயா சோர்வா இருக்கிறீங்க வெண்பொங்கல் சாப்பிடுங்க சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க எனக்கு சுகர் என்ன சாகடி இப்படிதான் எனக்கு எல்லாம் பிரச்சனை வருது. நான் யாராருக்கு நல்லது செய்யறனோ அவன் எல்லாம் கத்தி எடுத்துட்டு இதயத்தை கிழித்து வர்றாங்க. இது மாதிரிதான். அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் சுந்தரி மேடம் அவங்க வந்து அப்பப்ப அழுதுட்டு இருப்பாங்க இந்த 2வது பணியில. நான் கடந்து போகும்போது அழுவாங்க. நிறைய பேர் ஏன்ட்டு அழுவாங்க. அது இங்க சொல்லக்கூடாது. நான் இந்த மேடம் மேல புரிப்பேன். நான் சொல்லுவேன் உங்களுக்கு மேடம் கண்டிப்பா 2 குழந்தை பிறப்பாங்க. ஒரு பையன் ஒருத்தர் ஒரு பொண்ணு ஒருத்தர் பிறப்பாங்க அப்படின்னு. அது என்னமா ஆண்டவன் கொஞ்ச நேரம் மாத்தி போட்டா 2 பெண் குழந்தை. இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆமா கடந்து போகும்போது சொல்லிட்டு போறேன். நம்ம சொன்னதெல்லாம் நிறைவேச்சு. அப்புறம் கல்யாணி மேடம் ரொம்ப அன்பானவங்க. ஆனா ஒரு சந்தேகம் மட்டும் என்ன கேட்க மாட்டாங்க. கணக்குமாரையா அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லா டீச்சருக்கு முன்னால் நான் போய் கணக்குமாரையா கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவரு 10 தானே சொல்லி தருவாரு. அப்புறம் பதினோரு இது என்னன்னு சார் இதை எழுத்துணுமா அதை எழுத்துணுமா அப்படின்னு. ஆனா எதையோ ஒண்ணு அழுத்திட்டு போங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல மாட்டேன் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ பொறுமையா அந்த கம்ப்யூட்டர் கதாநாயகனா மேடத்தை அவ்வளோ ஒரு சீக்கிரம் அந்த கணித டீச்சரா இருந்தாலும் அப்படி சொல்லி கொடுப்பாரு ஐயா. அப்படி கலைவாணி மேடத்தை மறக்க முடியாது. தினமும் ஏதாவது வந்துட்டாங்கன்னா ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலையாக நான் அப்புறம் தான் செல்ல பார்ப்பேன். ஐயா தகவல் போட்டுருப்பாங்க ஆன்லைன்ல ஏதாவது சொல்லிட்டாங்க. இவங்க போற வரைக்கும் நான் 1/2 மணி நேரம் துடிச்சிட்டு இருக்கேன். எப்படா போவாங்க அப்புறம் கணக்குமார் ஐயா கொடுத்து நம்ம போடலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி மேடம் வந்துட்டு மாசமா இருப்பாங்க. நான் அவங்க சொன்ன மாதிரி நான் அறிவியல் இருக்கும்போது இங்க 9வது படிச்ச பொண்ணு தான் பாவாடை சட்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து இங்க பயங்கரமா மிரட்டுறாங்க வந்துட்டு. ஏன்னா நான் தலைமை ஆசிரியரா போறேன் அப்படின்ட்டு. அது மாதிரிதான் அவங்க. அப்புறம் இப்ப மேடம் வந்து கிழக்கு மேடம் அவங்க இப்பதான் வந்தாங்க. நம்ம ஒரு சகோதரி மாதிரி பழகுறாங்க. முதல்ல கிழக்கு என்கிட்ட பேசுறதுக்கு 3 மாசம் ஆச்சு. வணக்கம் வைக்க மாட்டாங்க நான் ஜெயிக்க இருக்கிறேன். ஆனா இவங்க வந்து பார்த்துட்டு வணக்கம் முகம் வணக்கம் வச்சிடுறாங்க. அதனால அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதான் அப்புறம் வச்சுங்க எல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நல்க இன்னைக்கு வருகிறது எனக்கு பெரிய பாராட்டுகள். குறிப்பா பாத்தீங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புதுமையாக வந்து ஆங்கில ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா இப்பெல்லாம் நிறைய போன் அடிச்சுட்டே இருப்பாரு. ஐயா சொல்லுங்க ஐயா பணி ஓய்வு பெறணும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருப்பாங்க. அப்புறம் எங்கள் தந்தை இறப்புலாம் போனேன். அப்போ கூட நம்ம ஒரு மரியாதை எனக்கு ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவர்களோட நீண்ட நாள் நான் பயணிக்க முடியவில்லை என்ற ஒரு வருத்தம் தான். நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அண்ணா சாலைக்காக பதவி வேண்டாம் என்று நான் இருந்தவர். இன்னும் இந்த பள்ளியில் எனக்கு பற்று 1983 அங்கே வேலூர்ச்சியில் 10ஆம் வகுப்பு தேர்வு மையம் இல்லை. ஆனால் ராசிபுரத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் வந்து எழுதுனேன். நான் கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் 60 தேர்வு எழுதிக்கிறேன். 10வது 12வது நான் உட்கார்ந்த அறையில பல்லாம் உடைச்சுட்டாங்க. அந்த ஒரு பற்றில தான் அண்ணா சாலை விட்டு போகக்கூடாது பணி ஓய்வு பெற்று இந்த சந்திலேயே போயிடும்னு நினைச்சேன் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த இது நிறைவேறிடுச்சு எனக்கு. அதே சிவகுமார் ஐயா சொல்ற அந்த வீட்டு வழியா அப்படி போனோம்னா 3 நிமிடத்துல சென்று விடலாம். இந்த மழை நிறைய வந்து பிரேம மேடம் சீக்கிரம் முடிச்சிடப்பா வாசிக்கு மேடம் அது வேற பாக்குறாங்க சீக்கிரம் நீங்க அப்படின்ட்டு. பாச்சா சார் தான் மாப்பிள்ளை. இப்ப வந்து கூட பத்திரிக்கை பாருங்க மகளிருக்கு தான் ஒரு மூத்த ஆளு நான் இருக்கணும்ல என்கிட்ட கொடுத்துருக்கணும்ல பெரிய இல்ல நான் பேச வேணாம். ஏன்னா தமிழக அரசுனா விடியல் பயணம் மகளிருக்கு பிங்கு பஸ்ஸை விடுறான் பிங்கு கூப்பிட்டு அனுப்பிச்சிடுறான். நீங்களும் வந்து அங்க வந்துட்டு எனக்கு கடைசியா கொடுக்குறேன். நான் என்ன பண்றது? எவ்வளவு நாள் சில பிரச்சனை எல்லாம் வரும் மாதேஸ்வரன் நம்ம ஐயா நானும் போயிட்டு சமரசனம் பண்ணுவேன். அப்படி இருந்தா அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. இந்த பக்கமே வர முடியல. ஆனா அவர் பார்த்தா ஒரு உற்சாகம் மாப்பிள்ளை சார் அப்படின்னா பயங்கரம் அப்படியே சிரிப்பாரு. நாம ஒன்று தாண்டி வெட்டி குதிச்சா அடிபட்டுருக்குமே அப்படின்னு பயங்கரமா சிரிச்சா ஐயா வந்து அங்க என்ன சத்தம் அவ்வளவு வருது. ஐயா கொஞ்சம் கம்மியா சிரிங்க தலைமையா சரி யார் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதுக்காக அடுத்து தம்பி எடுத்துருக்காரு. தன் பையன் வந்து இப்ப உங்களா அண்ணா சாலையால் உருவாக்கப்பட்ட என் மகன். அது அனைத்து ஆசிரியர்கள் என்னுடைய மகள் இதுதான் படிச்சாங்க. என்னுடைய மகன் 2 மகள்கள்
அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த அண்ணா சாலை என் குடும்பத்திற்கு அடுத்தது அதிகமாக நேசிப்பது அண்ணா சாலை பள்ளி தான். இருந்தாலும் 20 ஆண்டுகள் நான் சிறப்பாக பணி செய்திருக்கேன். அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எனக்கு மனநிலை சரியில்லை என்றாலும் இந்த பள்ளிக்கூடத்தில் மழை பெய்ஞ்சிட்டு இருந்தாலும் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஆறுதலாக இருந்தது, அன்னையாக இருந்தது அண்ணா சாலை பள்ளிக்கூடம். அதில் 20 ஆண்டு பணி செஞ்சு எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த மாசம் ஐயா வந்து 1 லட்சம் போட்டுட்டாங்க சம்பளம். அடுத்த ஆண்டு இல்லையே, அடுத்த மாசம் இல்லையங்கிற ஒரு வருத்தம். அதுதான் நான் காலையில் ஒரு தலைமை ஆசிரியர் கேட்டாங்க, இமயதாண்ட போகுது என்ன ஒரு திட்டம் அப்படின்னு. திட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு அரசு இலவச அரிசி கொடுக்குது, அதை சாப்பிட்டு நான் பழகிக்கிட்டேன் அப்படின்னு அவர் அப்படி சிரிக்கிறார். எல்லாம் எதோ திட்டம் போடுறாங்க, நீங்க இலவச அரிசி கொடுத்து பேசுறீங்க, வேற வழி இல்லையா அப்படின்னு. அதனால் எனக்கு ஒத்துழைப்பு நல்கிய இந்த அன்னை இல்லம், அண்ணா சாலை பள்ளி, தாய் பள்ளி சார்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னை உருவாக்கிய குடும்பத்தாருக்கும், இந்த புதிய பாரதம் மூலமாக வந்த மோகன் அவர்களுக்கும், தாம் அவர்களுக்கும், ஒப்பனையாளர் செந்தில் அவர்களுக்கும், எனது அண்ண மகள்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அளவுக்கு நீங்கள் வருகிறீர்கள் என் மீது, ஏன்னா பள்ளிக்கூடம் இருந்தால் நான் கணக்கே எடுக்க முடியாது. பள்ளிக்கூடம் இல்லாத நாள் என்னை நோக்கி வந்திருக்கிறீங்க. அதனால் உங்கள் மலர் பாதங்கள் நன்றி. அனைவரும் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல நித்திய சுமங்கலி அம்மனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அப்படி முன்னாடி வாங்க. வீடு ஆன தானே இது? கொஞ்சம் அங்கே வரைக்கும் நின்று இருக்குது அப்படியே கவரேஜ் நெட் தானே ஓடுதா? சரி நான் வந்துட்டேங்க. ராசிபுரமா வந்துட்டவா? சரி வா வா, எடுத்து விட்டா மழை போயிட்டு வா.
வரல லேட்டாக வந்துட்டு இருக்காரு. அது அவரை கூப்பிட்டு தான் நான் போகிறேன். அப்போ என்னன்னு வாங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் வீடியோ எடுக்கணுமா? வீட்டுக்கு போகிற வரைக்கும் வீடியோ எடுக்கணுமா? ஏன்டா கை வலிக்குது?
ஐயா 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 இங்கே அடிங்க அவர் ஐயா வந்துட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு
ஐயா நாட்டப்பற்றி தாய் நாட்டப்பற்றி ஒரு பாட்டு. ஐயா வாங்க.
போட்டு எடுத்தாங்க. ஐயா வாங்க.
அரசு மேல்நிலைப்பள்ளி, அண்ணா சாலை, ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம். எஸ். செல்வராஜ், MA, M.Ed, M.Phil பட்டதாரி ஆசிரியர் வரலாறாகவும் உதவி தலைமை ஆசிரியராக 10 ஆண்டுகளும் பணி செய்து பணி ஓய்வு பெறும் நிகழ்வு. பள்ளியில் மிகவும் சிறந்த முறையில் பாராட்டு விழா நடத்தி ஆசிரியர் சங்கம் சிறப்பு செய்தார்கள். மேலும் பணி ஓய்வை பாராட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி, அண்ணா சாலை, ராசிபுரம் முன்னாள் மாணவர் சங்கம் பணி ஓய்வு பெறும் எஸ். செல்வராஜ், MA, M.Ed, M.Phil உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார்கள். அதற்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. வீட்டிற்கே நினைவு பரிசை வழங்கிய முன்னாள் மாணவர் சங்கத்தை சார்ந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கும் வரதராஜர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்ச நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் என்னை மேலதாளத்துடன் வீட்டிற்கு அழைத்து வந்த அன்பு மகன் அரங்கசிவ கவியரசு, அன்பு மகன் மோகன்குமார், அன்பு மாப்பிள்ளை தாமோதரன், அன்பு தம்பி செந்தில் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் பள்ளியில் பணி செய்த விளையாட்டு ஆசிரியர் சிவகுமார் ஐயா, தனக்குமார் ஐயா அவர்கள், பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், ஆங்கில ஆசிரியர் பாலசுப்ரமணியம், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நெஞ்ச நிறைவான நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பணி விடுவிப்பு ஆணையை வழங்கிய அரசு மேல்நிலைப்பள்ளி, அண்ணா சாலை தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்ச நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 20 ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்ய ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் NRS சங்கர் ஐயா அவர்களுக்கும் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் நெஞ்ச நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வி துறையில் 20 ஆண்டுகள் எஸ். செல்வராஜ், MA, M.Ed, M.Phil அவர்கள் வரலாற்று ஆசிரியராக அரசு மேல்நிலைப்பள்ளி, அண்ணா சாலையில் பணி செய்து 30/4/2026 அன்று பணி நிறைவு பெறுகின்றார். அதற்காக நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா எழிலரசி, MA, M.Ed, M.Phil முதன்மை கல்வி அலுவலர் நாமக்கல் அவர்கள் எஸ். செல்வராஜ் பட்டதாரி ஆசிரியரை பாராட்டி இந்த நினைவு பாராட்டு கேடயத்தை வழங்கினார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 20 ஆண்டுகள் நாமக்கல் மாவட்டத்தில் சுதந்திர தின விழாவிற்காகவும் குடியரசு தின விழாவிற்காகவும் பல முதன்மையான பரிசுகளை நாடகத்துறையிலும் நடனத்துறையிலும் பெற்றுள்ளேன் என்பது பெருமகிழ்ச்சியாக உள்ளது. கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்கியுள்ளேன். உங்கள் புதிய பாரதம் தொலைக்காட்சி